நான் முடிச்சிடுறேன் சார். நீங்க கேட்ட அந்த ஆதாரத்தோட நான் சொல்லணும்ல, எந்த இதுவுமே அங்க போகலன்னு சொல்லி. சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவருக்கான இது நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொன்னதுக்கு. ஹிண்டால்கோ தமிழ்நாட்டுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இத்திட்டம் ஆப்பிள் ஐபோன் கேஸ்கள் உரைகளுக்காக உயர்தர அலுமினிய எக்ஸ்ட்ரூஷன்களை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. மேலும் ஆந்திர பிரதேசம் இத்திட்டத்தை தனது மின்னணு பாகங்கள் உற்பத்தி கொள்கையின் கீழ் நிலைநிறுத்தியுள்ளது. ஏற்கனவே 2021 ஆண்டில் ஹைட்ரோ நிறுவனத்திடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட ஒரு அலுமினிய எக்ஸ்ட்ரூஷன் ஆலையை குப்பத்தில் ஹிண்டால்கோ நிறுவனம் இயக்கி வருகிறது. ஏற்கனவே உள்ள இந்த ஆலையில் எக்ஸ்ட்ரூஷன் மேற்பரப்பு மெருகூட்டல் மற்றும் புனையமைப்பு திறன்கள் உள்ளன. இதனால் வேறு இடங்களில் புதிதாக ஒரு ஆலையை அமைப்பதை விட விரிவாக்கம் செய்வது எளிதாகவும் வேகமாகவும் இருக்கிறது. இது ஆந்திர பிரதேசத்தில் ஏற்கனவே உள்ள ஆலையின் விரிவாக்கமே ஆகும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு சென்று செல்லவில்லைன்றதுதான் என்னோடது. அதுக்கான ஆதாரங்கள் தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். அவர் தான் எந்திரிச்சு போயிட்டாரு. நீங்க எங்க பாத்தீங்க? அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. எத்தனை பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அவர் எந்திரிக்கவே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களே. கண்டிப்பா ஈர்க்கப்பட்டிருக்கு. 40 நான் ஒண்ணு கேக்குறேன். கடைசி 80 நாட்கள்ல போன தொழில்துறை அமைச்சர் முதலீட்டை எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க ஈர்ப்பு நாங்க கொண்டு வந்திருக்கோம். முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் அப்படின்னு சொல்றத நீங்க போன கவர்மெண்ட் வரவேற்கணும். நாங்க இதை தடுத்து நிறுத்தலையே. மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக தானே இன்னைக்கு அந்த ஒரு முதலீட்டை கூட நாங்க போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோத்திலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம். இருக்கு இருக்கு இருக்கு. இதோ எல்லாத்தையும் நான் வேணா உங்களுக்கு PPT-யா தந்துடுறேன். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. பிரஸ் ரிலீஸா நான் கொடுத்துறேன். டீடைல்டா இருக்கு. எதனால போச்சு, ஒவ்வொரு நிறுவனம் எதனால போச்சுன்னு டீடைலாவே இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்படுமா அல்லது ஏன்னா நேற்று முன்தினம் கூட நிலம் கையகப்படுத்துறதுக்கான நோட்டிபிகேஷன் வந்தது. மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். தமிழ்நாடு கிரீன் ஏர்போர்ட் வருமா வராத மேடம்? ஆல்ரெடி உங்களுக்கு எங்க இதுல இருந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல தான் நாங்க இருக்க போறோம். நம்ம கிட்ட இருந்து போதா சொல்லப்படுது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடைய தொழில் முதலீடுகள்லாம் இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல இருந்து அந்த தொழில் முதலீடுகள்லாம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கா இல்ல எங்க இதுல நான் போகவே இல்லை. நான் சொல்றேன் நம்ம இதுல போகவே இல்லை. அவங்க டயத்துல போனத நம்ம மேல பழி போடுறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு டிலே, பல கரப்ஷன். அவர் கூட ஒரு ஆக்டிங் மினிஸ்டர் ஒருத்தவர் இருந்தாரு, அவருடைய தம்பி. அவர் முன்னெடுத்து வச்ச அத்தனை கரப்ஷன் மூலமா தான் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் வேற ஒரு ஸ்டேட்டை தேடி ஓடுறாங்க. இல்ல கரப்ஷன் சார்ஜஸ் அப்படினா do you have any plans for அதாவது சட்ட ரீதியான புகார்? அதுக்காக தான் 21 days அப்ரூவல் சிஸ்டம் நாங்க கொண்டு வர போறோம். அந்த ஒரு நீங்க கரப்ஷன் சார்ஜ் இருக்கு, இத்தனை புகார்கள் இருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் மீது FIR நடவடிக்கையோ இல்ல DBSC கேஸ் போடுறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஆனா நீங்க ஒரு என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் கூட அதுக்கு கூட நீங்க காசு கட்டுற நிலைமை தான் இன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி தான் 21 days அப்ரூவல் நாங்க கொண்டு வர போறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.